நட்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல எந்த கண்டென்ட்ல வேணும்னாலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன். தொடர்ந்து நம்ம சேனல்ல கூகுளை பத்தி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு நம்ம சமையலை பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆனாலும் வீட்டில் செய்யற ஈஸியான ஸ்வீட் குலாப் ஜாமுன் தான். ஆனா அது ஒரு சில பேருக்கு எப்படி விரிசல் வராம செய்யறதுன்னு தெரியறதில்ல. அவங்களும் சரியா தான் செய்யறாங்க. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவங்களுக்கு அது சரியா வராம போயிருது. விரிசல் வராம குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். இது உங்கள் தமிழ்வாழ் சிவா சேனல். நான் உங்கள் சிவா திவ்யா. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு நான் ஆசிர்வாத் இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்சர் 175 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இந்த மிக்சரை நான் போட்டுக்கிறேன். 1/4 லிட்டர் அளவு இருக்கிற டம்ளர்ல நான் பாதி அளவு தண்ணி தாங்க எடுத்திருக்கேன். இந்த தண்ணியே அதிகம்தான். இந்த மாவு ரொம்ப சாஃப்டான மாவுங்க. அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிடாதீங்க. அளவா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு அது உருண்டை ஆகிற அளவுக்கு மட்டும் பிசைஞ்சிங்கன்னா போதும். தண்ணி அதிகமா ஊத்துனீங்கன்னா உருண்டை சரியா வராதுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமா நீங்க சேர்த்திக்கிட்டாலும் குலாப் ஜாமுன்ல உருண்டை சரியா வராதுங்க. விரிசல் வந்துடும். கேர்ஃபுல்லா அளவா தண்ணி விட்டு இப்படி உருண்டை பண்ணிக்கங்க. அப்புறம் நான் உதயகிருஷ்ணா நெய் 1 ஸ்பூன் விட்டு இப்படி மாவை ஃபுல்லா மேலே காயாம இருக்க ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கிறேங்க. இது 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதுக்குள்ள நம்ம ஜீரா எப்படி பண்றதுங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஜீரா காய்ச்ச 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு சில்வர் பாத்திரத்துல போட்டுக்கிறேன். அதே கப் அளவு நான் அதில் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் தண்ணியும் எடுத்துக்குங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஸ்பூன் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதோட 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சு அந்த மிக்சரை நான் இதில் கலந்துக்கிறேன். பாருங்க, ஜீரா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை சிம்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சர்க்கரை பாகு ரெடி ஆயிருச்சுங்க. இது 10 நிமிஷம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ள குலாப் ஜாமுன் விரிசல் இல்லாம உருண்டையா செஞ்சு எண்ணெயில பொரிச்சிட்டு வந்துடலாம். உருண்டை பிடிக்க கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். நீங்க எண்ணெய் இருந்தாலும் எடுத்துக்குங்க. ஆனா நெய்யில உருண்டை பிடிச்சா அது ஒரு நல்ல ஃப்ளேவரா இருக்கும். இதுக்கு நெய் அதிகமா தேவைப்படாதுங்க. கொஞ்சம் அளவாதான் தேவைப்படும். அதனால நீங்க நெய் விட்டு செய்யுங்க. டேஸ்டாவும் இருக்கும். அதே சமயம் நல்ல சாஃப்டாவும் இருக்கும். நான் மீடியம் சைஸ்ல உருண்டை எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு உருண்டை பிடிக்கணுமோ அந்த அளவு நீங்க எடுத்துக்கலாம். நான் இதே அளவுல எல்லா உருண்டைகளையும் பிடிச்சு வச்சுக்கிறேன். வாங்க இதை கடாயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்புல எண்ணெய் சூடாயிட்டு இருக்குங்க. குலாப் ஜாமுன் செய்யும் போது அடுப்பு சிம்ல தாங்க இருக்கணும். ஏன்னா அப்பதான் குலாப் ஜாமுன் கருகாம நீட்டா பொன்னிறமா உங்களுக்கு கிடைக்கும். நாம குலாப் ஜாமுனை அளவா ஒரு 2-3 பீஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஒன்னோடு ஒன்று நிறைய போடும்போது உங்களுக்கு ஒன்னொன்று அடிபட ஆரம்பிக்கும். அப்ப விரிசல் விழுகும். அது இல்லாம நம்ம அளவா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி லேசா சும்மா கரண்டியால திருப்பி விடுங்க. அப்பதான் எல்லா பக்கமும் உங்களுக்கு பொன்னிறமா வெந்து கிடைக்கும். பாருங்க, இப்படி பிரவுன் கலர்ல வந்ததும் எடுத்துருங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இதுல விரிசல் எதுவும் இல்லைங்க. எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. ஜீரா ஆறி மிதமான சூட்ல இருக்கும்போது தாங்க இந்த குலாப் ஜாமுனை சேர்த்தணும். இப்போ நாம செஞ்சு வச்சிருந்த ஜீரா மிதமான சூட்ல இருக்குங்க. இதுல இந்த குலாப் ஜாமுனை சூடாவே நம்ம சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் இந்த குலாப் ஜாமுன் ஜீராவோட நல்லா ஊறட்டுங்க.
இப்போ அரை மணி நேரம் ஜீரால ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. குலாப் ஜாமுன் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு. இந்த மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. உங்க குழந்தைங்க உங்களை திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பத்தின சந்தேகங்களை என்கிட்ட கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.